Hi friends, good morning. Previous video வந்து பாத்தீங்க அப்படினா obstacle avoiding car அதுக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் டோர் லாக் அதுக்கான அப்ஸ்டாட் பிளாக் டயக்ராம் அப்ளிகேஷன்ஸ் அட்வான்டேஜஸ் பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதோட என்ன கான்செப்ட் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். ஓகே, அது பாஸ்வேர்ட் டோர் லாக் சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் லாக்கர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து இருக்குது. அதே மாதிரி இப்போ மொபைல் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் லாக், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக்குங்கிற ஒரு சிஸ்டம் வந்து இருக்குது. இது எல்லாமே என்னென்னா நம்பர் லாக்கில் தான் இருக்குது. இப்போ டோருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், பூட்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அது வந்து என்ன பண்ணலாம், நம்பர் லாக்கில் வந்து பூட்டை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு அந்த பாஸ்வேர்டு என்னன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாஸ்வேர்ட் டோர் லாக் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ அந்த இதில் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இமேஜின் எ செக்யூர் டோர் தட் ஓப்பன்ஸ் ஒன்லி when the correct password is entered, just like modern electronic safe boxes. ஓகே, இப்போ இருக்க எல்லா மாடர்ன் எலக்ட்ரானிக் சேஃப் பாக்ஸஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம், இந்த பாஸ்வேர்ட் சிஸ்டம் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். A person walks up to the system and types a password on the 4x3 keypad. The Atmega 328 microcontroller acting as the security brain. ஓகே, செக்யூரிட்டி பிரெயின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து Atmega 328 மைக்ரோகண்ட்ரோலர் என்ன பண்ணலாம், இங்கே வந்து செக்யூரிட்டி பிரெயின். ஏன்னா அந்த செக்யூரிட்டி பிரெயின் என்ன பண்ணுது, நம்ம 4x3 கீபேடில் வந்து நம்ம என்ன பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுறோமோ அந்த பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், டோரை வந்து ஓப்பன் பண்ணணும். இல்லை அப்படின்னா டோரை வந்து ஓப்பன் பண்ணுது. நமக்கு தெரியும் இந்த பாஸ்வேர்டு கரெக்டுன்னு, ஆனால் அங்கே நம்ம ப்ரீ டிஃபைனாக வேறு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு மேட்ச் ஆனால் மட்டும் தான் நமக்கு ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா ஓப்பன் ஆகும். அதுக்காக வந்து பிரெயின்னு சொல்கிறோம். செக்ஸ் வெதர் த என்டர் கோட் இஸ் கரெக்ட். நம்ம என்ட்ரி பண்ணுற கோடு வந்து கரெக்டாக இருக்கா இல்லை அப்படின்னு செக் பண்ணலாம். இஃப் த பாஸ்வேர்ட் இஸ் மேட்சஸ் இட் ஆக்டிவேட்ஸ் த L293D driver to run the 12 DC motor, unlocking the door and the LCD display shows the current status. The whole system is powered by a stable power supply, ensuring continuous and reliable operation for home or offices security. ஓகே, ஹோம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸில் செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட அப்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல எல்லாத்துலேயுமே என்ன பண்ணியிருப்போம், டிஜிட்டல் சுவிட்ச் அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். டிஜிட்டல் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், 4x3 கீபேடு. ஓகே, பவர் சப்ளை ஃபார் ஆல் யூனிட்ஸ். அந்த பவர் சப்ளை ஃபார் ஆல் யூனிட்ஸ் அப்படிங்கிறது என்ன, நம்ம எந்த சிஸ்டத்துக்கு வந்து இன்புட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 4x3 கீபேட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்பர் ஆஃப் காம்பினேஷன் வந்து அதிகமாகும். ஓகே, பாஸ்வேர்ட் செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் காம்பினேஷன் வந்து நமக்கு அதிகமாகணும்ல. அப்போ அதுக்காக 4x3 கீபேட், L293D மோட்டார் டிரைவர், 12 DC மோட்டார், 16 RPM. ஓகே, அந்த டிசி மோட்டர் வந்து 12 டிசி மோட்டருங்கன்னா அப்புறம் ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம். எல்சி டிஸ்பிளே வந்து பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணுறது வந்து கரெக்டாக ராங்க அப்படின்னு நம்ம வந்து ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம ரியல் டைமில் என்ன பண்ணலாம், ஸ்டார் அப்படின்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இதில் எந்த இஷ்யூ இல்லை. இதோட அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட்ஸ் ஹை செக்யூரிட்டி ரைட் வித் ஏ பாஸ்வேர்டு பேஸ்டு லாக்கிங் மெக்கானிசம், எலிமினேட்ஸ் த நீட் ஃபார் மெக்கானிக்கல் கீஸ். ஏன்னா கீஸ் வந்து நமக்கு தேவையில்லை, மெக்கானிக்கல் கீஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஈஸி டு சேஞ்ச் ஆர் ரீசெட் பாஸ்வேர்ட்ஸ் வென் நீடட், காம்பேக்ட் அண்ட் லோ காஸ்ட் சிஸ்டம் ஃபார் ஹோம்ஸ் அண்ட் ஆஃபீஸஸ். எல்சிடி டிஸ்பிளே என்ஷூர்ஸ் கிளியர் யூசர் இன்டராக்ஷன். மோட்டரைஸ்டு லாக்கிங் மெக்கானிசம்ஸ் இஸ் ஸ்மூத் அண்ட் ரிலையபிள், கேன் பி அப்கிரேடட் வித் RFID, GSM ஆர் ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணுறேன், அடுத்த வீடியோஸ் வந்து உனக்கு அப்டேட் பண்ணுறேன். இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் அண்ட் அப்பார்ட்மெண்ட் டோர் செக்யூரிட்டி சிஸ்டம், ஆஃபீஸ் கேபின்ஸ் அண்டு ரெஸ்ட்ரேட் அசஸ் ரூம்ஸ், ஸ்கூல் ஆர் காலேஜ் லெபார்ட்டரிஸ், பேங்க் லாக்கர்ஸ் அண்ட் ஸ்மால் டிஜிட்டல் ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ், ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன், ஹாஸ்டல்ஸ் அண்ட் PG ரூம்ஸ் அசஸ் கண்ட்ரோல், மினி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ப்ரோட்டோடைப்ஸ். இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இப்போ ரியல் டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ் தான் இல்லை, இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ ரியல் டைமில் யூஸில் தான் இருக்குது. ஓகே, இப்போ ஹோட்டல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து RFID பேஸ் பண்ணி தான் அந்த ஹோட்டல் வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோட்டலுக்கான கீ என்ன இருக்குது, RFID பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த RFID நீங்கள் ஷோ பண்ணீங்க அப்படின்னா ஹோட்டல் ரூம் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உள்ள லைட் ஃபேன்ஸ்லாம் ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த RFID டேக்கை வந்து நீங்கள் உள்ளே வைக்கணும். அப்போ தான் அங்கே இருக்க லைட் ஃபேன் எல்லாமே ஆன் ஆகும். இல்லை அப்படின்னா ஆன் ஆகாது. ஓகேவா, இந்த கான்செப்ட்லேருந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.